ஸ்டெர்லைட் ஓடிக்கிட்டு இருக்கச்சில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் தூத்துக்குடிக்கு பண்ணாங்க. கல்வி, மருத்துவம், பெண்கள் மகளிர் மேம்பாடு அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2018 பல வதந்திகளால் ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாமே கூலி வேலைக்கு போகிறாங்க. கூலி வேலைக்கு போகிறனே அவங்க வந்து போதைக்கு அடிமையாகி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தாய்மார்கள் எல்லாம். அதனால கட்டாயம் வந்து ஸ்டெர்லைட் ஆலை திறந்தால் பல பேருக்கு வேலை கிடைக்கும். தூத்துக்குடிக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்கள் வரும், நிறைய பேருக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா மாணவர்களுக்கெல்லாம் வந்து கல்வி உதவித்தொகைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஸ்டாப்பாக இருக்குது. அதனால கட்டாயம் வந்து ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும். இப்போ பசுமை முறையில் வந்து ஸ்டெர்லைட் வந்து தாமிரா உற்பத்தி பண்ணுறதுக்கு 2 பேர் நபர் கொண்ட குழு வந்து முதலமைச்சர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட அறிக்கையெல்லாம் வாசிச்சுட்டு அதில் நல்ல முறையில் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காண்டு சிஓ பிறப்பிச்சு ஸ்டெர்லைட் ஆலை வந்து திறக்கணும். அவங்க பசுமையான முறையில் வந்து தாமிரா உற்பத்தி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து தூத்துக்குடியில் அனுமதி தரணும். அனுமதி தந்தால் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பதிவு பண்ணுறோன்னா, எங்களுக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட் கம்பெனி திறப்பன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டை வந்து போடுவோம். நாங்களும் சரி, எங்கள் குடும்பத்தாரும் சரி, எங்களுடைய குழு மக்களும் சரி, இங்கே வந்திருக்க மக்களும் சரி, இந்த உறுதியை நாங்கள் வந்து கொடுக்குறோம். நான் வந்து 2018 பாதிக்கப்பட்டவ தான். அப்போ வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியாமல், சட்டப்படி எதுவும் வாங்காமல், யாரோ சொன்ன காரணம் என்னென்னமோ சொன்னதுனால எல்லாருமே பதட்டத்தில் அந்த நேரம் வந்துட்டாங்க. வந்ததில் யார் தூண்டி விட்டாங்களோ அவங்கெல்லாம் சேஃபாக இருந்துக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியாமல் வந்த மக்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால தயவு செஞ்சு யாருமே எந்த இது தெரியாமல் வராதிங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த தொழில் முடங்கி இருக்கு, தூத்துக்குடி மக்கள்லாம் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருமே எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஏன் இதை தவறு பண்ணோம்னு இப்போ உணர்ந்துக்கிட்டோம். உணர்ந்ததுக்கப்புறம் தான் தயவு செஞ்சு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பசுமை முறைப்படி நடத்துவோன்னு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வந்துருந்துச்சு. அது வந்ததுனால அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இப்போ மக்கள் எல்லாருமே இது வந்து உண்மையிலேயே இது தூத்துக்குடி மக்கள் தான் அங்கே வந்திருக்கிறவங்க. இது வந்து யாருமே வேற்றுமையெல்லாம் கிடையாது. ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து எல்லாருமே 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரு மற்றும் நம்ம கடற்கரை பக்கத்தில் உள்ள மக்கள் தான். இது எல்லாமே தூத்துக்குடி மக்கள், யாருமே வெளியுள்ள மக்கள் கிடையாது. உண்மையிலே இப்போ வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறது எல்லாமே தூத்துக்குடி மக்கள். அதனால தயவு செஞ்சு இவ்வளவு மக்கள், இது வந்து சிறு கூட்டம் தான். இதுக்கு நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு பதிவு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நீங்கள் திறந்தா படித்த இளைஞர்கள், படித்த பெண்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். மற்றும் பக்கத்தில் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கவர்மெண்ட் எவ்வளோ செய்தோ அதை விட எங்கள் தாய் வீடு மாதிரி இந்த ஸ்டெர்லைட் ஆலை எங்களுக்கு கூடிய விரைவில் திறங்க, எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஐயா, உங்களை பணியோட கேட்குறேன், இந்த ஸ்டெர்லைட் ஆலை பசுமைப்படி திறந்து எல்லாருமே வேலை வாய்ப்புகள் வரணும். அதுக்காக சுற்றி இருக்கிற மக்களை பாருங்கள், எல்லாருமே உண்மையாக வந்திருக்காங்க. இது வந்து ஒரு தொழிலுக்காக வந்திருக்கோம். இதை மூடதுக்கோ எதுவும் பிரச்சனைக்கோ வரல. இது வந்து சின்ன கூட்டம் தான். இதிலே நீங்கள் எங்களுக்கு கூடிய விரைவில் திறக்கிறதுக்கு வழி வைங்க ஐயா. ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் ஸ்டெர்லைட்டுக்காக. நீங்கள் கூடிய விரைவில் எங்களுக்கு செய்யுங்க. ஸ்டெர்லைட்லேருந்து இப்போ ஆதரவுக்காண்டி வந்திருக்கோம் நாங்கள். இப்போ ஸ்டெர்லைட் வந்து எங்களுக்காக ரொம்ப இதுவெல்லாம் செஞ்சுருக்கு. 1996 வந்து ஸ்டெர்லைட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கொரோனா பீரியடில் ஆக்சிஜனில் இங்கே இல்லை, மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன்ஸ்ன்றது எல்லாருக்குமே சப்ளை ஆகிருக்கு. ப்ளஸ் ஃப்ளட் வந்துச்சு. ஃப்ளட் வந்தப்போ கூட எல்லாருக்குமே ஈச் அண்ட் ஒரு வீடு விடாமல் எல்லா ஹவுஸுக்குமே துணி தேவையா, அவங்களுக்கு என்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவையா, அப்புறமா பொல்யூஷன் வந்துச்சு, எல்லாமே இந்த இதில் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எங்களுக்கு. ப்ளஸ் பெனிஃபிட் யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் டெத் வீட்டுக்குமே ஒவ்வொரு டெத் ஆச்சா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு துணையாக நின்றுட்டு கடைசி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் இப்போ வந்து எங்களுக்கு யாருமே ஆதரவுன்றது எதுவுமே கிடையாது. அதனால ஸ்டெர்லைட் ஓப்பன் ஆச்சுன்னா தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பை பார்த்து பிறந்த குழந்தைக்கா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கா செய்ய முடியாத ஆட்கள் கூட வந்து பர்த்டே ஃபங்க்ஷனை செஞ்சு கொடுத்துட்டு நல்லபடியாக போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து எங்களுக்கு வந்து பல நன்மைகள் செஞ்சுருக்கு. எங்கள் 7 ஊர் கிராமத்துக்கும் எங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. எது இறந்த மக்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பிறந்த நாள் ஆட்களுக்கும் ஆள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் மக்கள் வந்து இன்றைக்கி வறுமையில் இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேணும். ஸ்டெர்லைட் ஆலை இவ்வளோ கோடி மக்களுக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்த யாருக்குனாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.